எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் அவருடைய நடிப்பில் தேட்டரில் வெளியாக இருக்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய கதைக்களம் 2040 நடக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. 2040 லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கிறார் எஸ்.ஜே. சூர்யா சார். அவர் லைக்னு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறாரு. லவ் பண்ணுறவங்களுக்காகவே கிரியேட் பண்ணுறாரு. அதாவது லவ் பண்ணுற எல்லாரும் இந்த ஆப்பு சொல்கிறத கேட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குற அளவுக்கு அந்த ஆப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. இப்போ ஹீரோயின் கீர்த்தி ஷெட்டி காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு மொபைல் அடிக்டாகவே இருக்கிறாங்க. முக்கியமாக லைக் ஆப் சொல்கிறத கேட்டு தான் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் பசுமை உலகம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் மொபைலே யூஸ் பண்ணாத ஆள். இப்படி ரெண்டு கான்ட்ராஸ்டான ஆள்கள் லவ் பண்ண ஆரம்பித்தா இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த படத்தோட கதைக்களமாக எடுத்திருக்கிறாங்க. இதில் பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது பிரதீப் ரங்கநாதன் இந்த யங்ஸ்டருடைய பல்ஸை பிடிச்சி கதைக்களத்தை டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணி எப்படி நடிக்கிறாருன்னு தெரியல. இந்த படத்துலையும் சூப்பராக பண்ணியிருந்தார் அவருடைய கேரக்டரை. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பெரிய பில்லர் அப்படின்னு சொல்லலாம், அனிருத்தை சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக எனக்கென யாரும் இல்லையே அப்படிங்கிற அந்த சாங் விஷுவலாக பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அடுத்து ஒரு ரோபோவுக்கு அனிருத்தோட வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து எஸ்.ஜே. சூர்யா சார் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுவார். இந்த படத்திலும் கொடுத்த கேரக்டரை சூப்பராகவும் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தார். நல்லாவே இருந்துச்சு அவருடைய கேரக்டர். அடுத்து யோகி பாபு சார். எனக்கு யோகி பாபு அவருடைய காமெடி அங்கங்கே நிறைய ஒர்க் அவுட் ஆக தான் செஞ்சுது எனக்கு. இது போக கௌரிஜி கிஷான், அதுக்கப்புறம் மாளவிகா மேடம், ரங்கராஜ் பாண்டே சார், ஆனந்தராஜ் சார், இவங்க எல்லாருமே கொடுத்த கேரக்டரை சரியாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இது போக ஸ்பெஷலாக சொல்லணும்னா நம்ம சீமான் அவருடைய கேரக்டரை சொல்லலாம். நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பாவாக பண்ணியிருந்தார். கொஞ்ச நேரம் தான் வந்தாலும் அவருடைய கேரக்டர் மனசில் நிற்கிற மாதிரி பண்ணியிருந்தார். முக்கியமாக அவருடைய தமிழ் ஆளுமையை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு சட்டிலான நடிப்பு, ஆனால் பவர்ஃபுல்லான நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா தம்மு தண்ணி இல்லாத டிஸ்க்ளைமர் இல்லாமல் ஒரு படத்தை காமிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. அடுத்து கத்தி, அருவா, துப்பாக்கி, வன்முறை எதையும் யூஸ் பண்ணாத ஒரு 2040 எப்படி இருக்குங்கிறதையும் காமிச்ச விதம், விக்னேஷ் சிவன் யோசித்த விதமும் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நெகட்டிவாக எதுவுமே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஒரு பியூர் யங்ஸ்டருக்கான படமாகவே கரெக்டாக எடுத்துருக்குறாங்க. ட்விஸ்ட்டு டேர்னு அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு காமெடி லவ் கலந்த ஒரு என்டர்டெய்னராகவே எடுத்துருக்குறாங்க. லவ் பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணி, அந்த யங்ஸ்டரை டார்கெட் பண்ணி முழுக்க எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொடுத்த 150 ரூபாய்க்கு ஓகேவான ஒரு படமாக இருந்துச்சு. மோசம்லாம் இல்லை, எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.